ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? முதல்ல இரும்பு கடாய் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, கடுகு ஆட் பண்ணுங்கள், வெந்தயம் ஆட் பண்ணுங்கள், சீரகம் ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃப்ரை ஆகின உடனே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. பூண்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலராக ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணிக்குள்ளே நம்ம குழம்பு மிளகாய் தூள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மிக்சியில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. போட்டு நல்லா பேஸ்ட் ஆகின உடனே நம்ம புளி தண்ணியில் மசாலா கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சுண்டக்காய் வத்தலை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பு கொதிக்கிற குழம்புக்குள்ளே ஊற்றிட்டு நீங்கள் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள்.